மோடியை அழைக்காத ட்ரம்ப் என்ன காரணம்? ஜெய்சங்கரை பின்னால் போகச் சொன்னார்களா? உண்மை என்ன? உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறியது அமெரிக்கா. 18,000 இந்தியர்கள் நாடு திரும்பும் அபாயம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தனது பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்கு மோடியை தனிப்பட்ட முறையில் அழைக்கவில்லையே ட்ரம்ப். வணக்கம் நண்பர்களே. முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்புக்கு வெளிநாட்டு தலைவர்களை, அதிபர்களை, வெளிநாட்டு பிரதமர்களை அழைப்பது அப்படிங்கிறது வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயம். கடந்த 248 ஆண்டுகளாக இந்த மாதிரி எந்த ஒரு அதிபரும் தன்னுடைய பதவியேற்புக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் அழைத்ததே கிடையாது. இதுதான் இப்போது வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமா சில காரியங்கள் செய்தார். நவம்பர் மாசமே அவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்க்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த அழைப்பை ஜி ஜின்பிங் நிராகரித்தார். ஆனால் மரியாதைக்காக வைஸ் பிரசிடென்ட்டை அவர் அனுப்பியிருந்தார். அதை தவிர அவர் முதல்ல பர்சனலா இன்வைட் பண்ணது அப்படிங்கிறது ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் அவர்களுக்கு அனுப்பினார். ஹங்கேரியனதும் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டிய என்னன்னா, ஜார்ஜ் சோரஸ் தாய்மண். ஜார்ஜ் சோரஸ் பிறந்தது அந்த நாட்டில தான். ஆனா இன்னைக்கு ஜார்ஜ் சோரஸ் அங்க நுழையவே முடியாது. ஜார்ஜ் சோரஸ் மேல அங்க நிறைய கிரிமினல் குற்றச்சாட்டுகள் உண்டு. இல்லீகலா வெளிநாட்டிலிருந்து உள்ள வர்றவங்களை தடுக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு பெயரே ஸ்டாப் சோரஸ் ஆக்ட் அப்படின்னு தான் பேரு. சோ ஜார்ஜ் சோரஸுக்கு கம்ப்ளீட்டா எதிரானவர் விக்டர். சோ விக்டர் அழைக்கப்பட்டார். அதே போல இத்தாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, அவர் பர்சனலா அழைக்கப்பட்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பை கால் பண்ணி வர சொல்லி இன்வைட் பண்ணி இருக்கிறார். இந்த மெலோனி மோடியின் மீது மிக மிக மரியாதை கொண்ட ஒரு முக்கியமான ஐரோப்பா தலைவர். அவர் இத்தாலி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். இதுக்கு முன்னால் அவர் இந்தியா வந்திருந்த போது மோடியை பத்தி சொன்னார். என்ன சொன்னார்னா, உலக தலைவர்கள் அத்தனை பேராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் மோடி அப்படின்னு சொன்னாங்க. The Prime Minister Modi has reached, I think, is the most loved one of all around the world. But I mean, this has really proven that he has been a major leader, and congratulations for that, Prime Minister. அந்த மெலோனியா அவரை இன்வைட் பண்ணினார். அதே போல அர்ஜென்டினாவுடைய அதிபர் சேவியர் மிலின் பேரு, அவரை டொனால்ட் ட்ரம்ப் அழைத்தார். பிரேசிலுடைய முன்னாள் அதிபரை அவர் பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தார். சோ இவர்களை எல்லாம் அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். இப்ப இதுல கிளப்பி விடுறது என்னன்னா, மோடியை ஏன் கூப்பிடல? அது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி. அதாவது ஒவ்வொன்றையும் கூப்பிடுறதுக்கு சில வியூகங்கள் காரணமா இருக்கலாம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னால இருந்தப்போ நார்த் கொரியாவுடைய தலைவர், சர்ச்சைக்குரிய தலைவரை சிங்கப்பூர்ல வச்சு சந்திச்சார், பேசினார். அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தார். ஒரு அமைதி ஏற்படணும், உலக அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல ஒரு நோக்கத்துல சீனாவோட ஒரு நட்பை பாராட்டலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இதுக்கு முன்னால கூட டொனால்ட் ட்ரம்ப் வேற விதமாக பேசி இருக்கிறார். என்ன அப்படின்னா, சீனாவும் அமெரிக்காவும் இன்றைக்கு உலகின் மிக பெரும் நாடுகள். இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் உலக பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு கண்டு விட முடியும். எனவே G2 என்கிற ஒன்று, அதாவது குரூப் 2 நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரத்தை ஆரம்பிக்கணும். இப்ப G7 இருக்கு, G20 இருக்கு இல்லையா? G7 அந்த 7 நாடுகள் இருக்கும், G20 20 கண்ட்ரிஸ் இருக்கும். அதே போல G2 அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த G2ல அமெரிக்காவும் இருக்கும், சீனாவும் இருக்கும். இந்த இரண்டு மிகப்பெரிய நாடுகள், இந்த இரண்டு நாடுகளும் ஒற்றுமையா சரியான புரிந்துணர்வோட செயல்பட்டால் உலக பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்னு கூட அவர் சொல்லி இருக்கிறார். Because China and the United States can together solve all of the problems of the world, if you think about it. So அந்த டைரக்ஷன் நோக்கி அவர் டிராவல் பண்ணலாம். இந்த ஆட்சி காலத்துல அதை ஏதாவது சாதிக்க முடியுமா அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக அவர் சீனாவுக்கு அழைப்பு விடுத்தார். மற்றபடி அவர் ஐரோப்பிய யூனியன்ல ஒரு மிக முக்கியமான வலதுசாரி தலைவர் மெலோனி அவர் அழைத்து இருக்கிறார். அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர் அவர் ஒரு வலதுசாரி தலைவர், அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்.
அதே நேரத்துல மோடியை பற்றி பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் சொன்னார் மோடியை பத்தி வண்டர்ஃபுல் லீடர் அப்படின்னு. Modi, India. He's a friend of mine. He's great. He's the nicest. India. But on the outside, he looks like he's your father. He's the nicest. Total killer. But we had a couple of occasions where somebody was threatening India. I said, let me help. I'm very good with those people. Let me help. I will do it. I will do it. Then I will do anything necessary. We've defeated them for hundreds of years. Wow. But I said, whoa, what happened there? What happened? அதே போல டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று முடித்ததும் அவருக்கு நேரடியா கால் பண்ணி நேரடியா டொனால்ட் ட்ரம்ப் பேசின 3 உலக தலைவர்கள்ல முதல் தலைவர் மோடி என்பதை மறந்து விடக்கூடாது. சோ மோடி மீது ஒரு அபரிமிதமான ஒரு மரியாதை உண்டு. அதனால பர்சனலா இன்வைட் பண்ணாங்களா இல்லையாங்கிற விஷயமே இல்லை. அதுலயும் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ் பதிவுல தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அந்த பதவியேற்பு கமிட்டி அனுப்பி இருக்கக்கூடிய அழைப்புதழின்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கமிட்டிட்டேருந்து அழைப்பு வந்திருக்கிற அந்த அழைப்பின் பேர்ல ஜெய்சங்கர் சென்று இருக்கிறார். இது பர்சனலா இன்வைட் பண்ணி, அதாவது மொத்தமா இன்வைட் பண்றதுக்கு பழக்கமே கிடையாது. 248 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வருது. இதுல மோடியை தனிப்பட்ட முறையில டொனால்ட் ட்ரம்ப் இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கறத வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. அப்படி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மோடி மேலே ஏதேனும் ஒரு கோபமோ அப்படிலாம் இருந்தால் அவர் பிரச்சார டயத்துல மோடியை அப்படிலாம் புகழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான காணொளி வீடியோ பதிவுகள்லாம் இன்னைக்கு இருக்கு. ஒண்டர்ஃபுல் லீடர் அப்படின்னா மோடியும் ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இப்பவும் பதவியேற்றதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அப்புறம் மோடியுடைய கடிதம் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஜெய்சங்கர் தான் கொடுத்திருக்கிறார். அதனால இது ஒரு நான் இஷ்யூ. எதெல்லாம் வச்சு இஷ்யூ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. பாவம் ஓவர் டைம் போட்டு உழைக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாசம் மோடி ஐநா சபை கூட்டத்தில் அட்டன் பண்றதுக்கு அமெரிக்கா வந்திருந்தார். அப்ப கூட பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் மோடியை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். He happens to be coming to meet me next week, and Modi is fantastic. I mean, fantastic man. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறத மோடி தவிர்த்தார். அவர் சந்திக்கிறார். அதனால ட்ரம்புக்கு கோபம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட். இந்த மாதிரி இந்த பர்சனலான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எப்போதுமே உள்ள வராது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் மோடி சந்திக்கல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்போ பிரச்சாரம் போய்கொண்டு இருந்தது. ரிசல்ட் என்னவா வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என்று கூறின. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ட்ரம்ப்பை போய் சந்திச்சு வச்சு தற்செயலா கமலா ஹாரிஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ மோடியை பழிவாங்கும் நடவடிக்கையில கமலா ஹாரிஸ் அவங்களுடைய ஜனநாயக கட்சி ஈடுபட்டால் மொத்த நஷ்டம் இந்தியாவுக்கு. ஏற்கனவே ஜோ பைடன் ரிட்டையர் ஆகி வெளியில போற அந்த காலகட்டத்துல கடந்த ஓராண்டாக இந்தியாவுக்கு ஏகப்பட்ட தலைவலியை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. பக்கத்துல இருக்க பங்களாதேஷ சீர்குலைச்சாங்க. இப்ப அதன் மூலமா நிறைய தலைவலி. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். அதற்கு நாம ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு உலக இந்துக்கள் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறாங்க. அங்க ஒரு பெரிய தலைவலி. அதே நேரத்துல எல்லைப்புறத்துல அகதிகள் பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கு. இதுக்கு பின்னால அமெரிக்கா இருந்திருக்கு. இதுக்கு பின்னால அமெரிக்கா இருந்தது அப்படிங்கறது இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதி செய்திருக்கிறார். சரி, அது தவிர்த்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்த காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் அவரை போட்டு தள்ளுறதுக்கான ஏதோ ஒரு முயற்சி நடந்தது. அதற்கு பின்னால இருந்து இந்தியாவுடைய ராதா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்தியாவை குற்றம் சாட்டியது. அதே போல கனடால கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார், அந்த கொலையில ஈடுபட்டது இந்தியாவுடைய ரா. அது நேரடியாக அமித்ஷா உத்தரவின் பேர்லயே நடந்தது என்று கனடா கூறியது. கனடா கூறியதுக்கு ஆதரவான கருத்துக்களை அமெரிக்கா தெரிவித்து வந்தது. இதெல்லாம் விட இன்னொன்னு சொல்லணும், செப்டம்பர் மாசம் மோடி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தப்போ அவர் என்னைக்கு போனாரோ அதுக்கு முதல் நாள் வேண்டும் என்றே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் காலிஸ்தான் ஆதரவு அமைப்புகளை சார்ந்த முக்கிய தலைவர்களை தங்களுடைய வெளியுறவுத்துறைக்கு வரவைத்து அவர்களோடு வேண்டுமென்றே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள்.
அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினதா காட்டினாங்க. அதாவது மோடிக்கு அவங்க சில சிக்னல் கொடுத்தாங்க. நீங்க நாங்க சொல்றபடியெல்லாம் நீங்க நடந்துக்கல அப்படின்னா மீண்டும் இந்தியாவில் காலிஸ்தான் பயங்கரவாதம் தலை தூக்கும், அதை அமெரிக்காவே முன்னெடுக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படி ஏகப்பட்ட தலைவலியை கடந்த ஓராண்டாக இந்தியாவுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த ஒரு நல்ல லீடரும் என்ன முடிவெடுப்பாங்க? போட்டியிடுற 2 கேண்டிடேட்டையும் சந்திக்க வேண்டாம். நம்ம ஐநாவில் பேசுறதுக்கா, ஐநாவுடைய பொது சபையில பேசுறதுக்காக வந்திருக்கோம், பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான். அதைத்தான் மோடி கடைபிடித்தார். போட்டியிட்ட இந்த 2 பேரையுமே மோடி சந்திக்கல, அதை நினைவுல வச்சுக்கணும். இன்னொன்று, இதை வச்சுட்டு உடனே அவ்வளவுதான் இந்தியாவுக்கு பேராபத்து, மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இடையில் விரிசல் என்னெல்லாம் அள்ளி விடுறாங்க. நான் கேட்கிறேன், ட்ரம்ப்புக்கு இருக்கிற தலைவர்களே மிக நெருக்கமான தலைவர் நெத்தன்யாகு தான். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. நெத்தன்யாகுவை ட்ரம்ப் பர்சனலா அழைக்கலையே. அதிக நெத்தன்யாகு காட்டுமா ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்க முடியும்? நெத்தன்யாகுவே அவர் பர்சனலா அழைக்கலையே. என்னன்னா, ட்ரம்ப் சில புதிய ப்ரையாரிட்டிஸை நோக்கி போற. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனால தென் அமெரிக்க நாடுகளை சார்ந்த பல தலைவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போல யூரோப்பியன் யூனியனை சார்ந்த தனக்கு ஒத்து வரக்கூடிய சில தலைவர்களை ரீச் அவுட் பண்ணணும், அதோட ஒரு க்ளோஸா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால இத்தாலி பிரதமருக்கு அவர் அனுப்புகிறார். அதே போல சீனாவை உள்ளடக்கின G2 ஒன்று ஆரம்பிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக சீன அதிபருக்கு அவர் அனுப்புகிறார். அதே நேரத்துல பெஞ்சமின் நெத்தன்யாகு, மோடி போன்றவங்க ஆல்ரெடி ட்ரம்ப்புடைய குட் புக்ஸ்ல இருக்கிறவங்க. அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு தனி திட்டம் எதுவும் தேவையில்லை. அதனால ட்ரம்ப் மோடியை தனிப்பட்ட முறையில் அழைக்கவில்லை. எப்படி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அழைக்கவில்லையோ அதுபோல இன்னொன்றை கவனிக்க வேண்டும். ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்வில் முதல் வரிசையில் முதல் நபராக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமர்ந்திருந்தார். இதன் பொருள் என்ன? ட்ரம்பினுடைய பார்வையில் மோடியின் இந்தியா முதல் வரிசையில் இருக்கிறது என்பதுதான். இதற்கிடையே ரஷ்ய ஊடகமான ஸ்புட்னிக் ஒரு சர்ச்சையை கிளப்பியது. அது வெளியிட்ட ட்ரம்ப் பதவியேற்பு வீடியோவில் ஜெய்சங்கரை அமெரிக்க பெண் அதிகாரி ஒருவர் பின்வரிசைக்கு செல்லுமாறு கூறுவது போல காட்சி இருந்தது. அதன்பின் தவறான தகவல் என்று தலைப்பிட்டு ஸ்புட்னிக்கே விளக்கமும் கொடுத்தது. ஜெய்சங்கருக்கு அருகில் இருந்த பெண் புகைப்பட கலைஞரை பின்வரிசைக்கு செல்லுமாறு அமெரிக்க அதிகாரி கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை ஸ்புட்னிக் உறுதி செய்தது. சட்டவிரோத குடியேறிகளின் குழந்தைகளது குடியுரிமையை ரத்து செய்திருக்கிறாரே ட்ரம்ப். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே ஏகப்பட்ட அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அநேகமா எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அது என்னன்னா, அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பாக திட்டவட்டமான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நான் கொடுத்த காணொலியில அதை பதிவு செஞ்சிருந்தேன். அதாவது ஏற்கனவே அவர் ஆரம்பித்து வைத்த அந்த மெக்சிகோ பார்டர்ல, அந்த சவுத் பார்டர்ல பெரிய சுவர் எழுப்புவது, கிரேட் வால் ஆஃப் அமெரிக்கா, அது எழுப்புவது, பில்ட் த வால் அப்படிங்கிறத அவர் திரும்ப முன்னெடுப்பார். அதே போல ரிமைன் இன் மெக்சிகோ, அதாவது மெக்சிகன்ஸ் மெக்சிகோலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்துவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நேற்றைக்கே நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது போலவே அவர் கையெழுத்து போட்டிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களது குழந்தைகளின் குடியுரிமையை ரத்து செய்வது. இது என்னன்னா, அமெரிக்கால ஒரு 14வது அமெண்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனுடைய 14வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய எவராயினும் அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிறது. அதாவது அமெரிக்காவுக்குள்ள இல்லீகலா நுழையக்கூடிய ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியுடைய அம்பிஷன் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்குள்ள போய் நம்ம பிள்ளை பெற்றுப்போம். ஏன்னா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையும் யாராக இருந்தாலும் அவருக்கு அமெரிக்க குடியுரிமை உண்டு. இதை அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் 14வது சட்ட திருத்தம் வலியுறுத்துகிறது. இதற்கு பெயர் பெர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பேர். சோ இதை தெரிந்து வைத்துக் கொண்டு அவங்கவுங்க இல்லீகலா நுழையிறது, குறிப்பா இந்த அமெரிக்க பார்டர்ல சவுத்துல
இருக்கக்கூடிய மெக்சிகோல இருந்து ஏகப்பட்ட பேர் உள்ள பெனிட்ரேட் ஆறாங்க. இப்போ அது மொத்தத்துக்கு ஆப் அடிக்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வது அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார். ஆக்சுவலா அந்த 14வது சட்ட திருத்தம் அங்க இருக்கக்கூடிய பெடரல் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இப்ப கை வைத்திருக்கக்கூடிய விஷயம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு உள்ளாகி இருக்கிறது. சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஏன்னா ஆல்ரெடி இந்த சட்ட திருத்தத்தை அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிற நிலையில அதற்கு நேர் எதிரான ஒரு எக்ஸிகியூட்டிவ் உத்தரவு, ஒரு பிரசிடென்சியல் ஆர்டரை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்து இருக்கிறார். இது செல்லுமா இல்லையான்னு தெரியல அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது சம்பந்தமா கடுமையான விதிமுறைகளை டொனால்ட் ட்ரம்ப் வகுப்பார் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அதாவது குழந்தையினுடைய பெற்றோரில் யாரேனும் ஒருவர் அமெரிக்க குடிமகனாக இருக்க வேண்டும், அல்லது அவர் அமெரிக்காவில் சட்ட அனுமதியோடு குடியேறி நிரந்தரமாக இங்கே தங்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்த விதமா விதி வகுக்கப்படலாம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கக்கூடிய விதத்துல முக்கியமான சட்டங்கள் உருவாக்கப்படும் என்று தெரிகிறது. இது போன்ற ட்ரம்பின் நடவடிக்கைகளால் உரிய ஆவணங்களின்றி அமெரிக்காவில் இருக்கும் 18,000 இந்தியர்கள் நாடு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸிகியூட்டிவ் உத்தரவு ஒன்றையும் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா மெக்சிகோ எல்லை பகுதியில் தேசிய அவசர நிலை, அதாவது நேஷனல் எமர்ஜென்சியை அவர் அறிவித்திருக்கிறார். First, I will declare a national emergency at our southern border. அப்படி அறிவித்து அந்த பகுதிக்கு பெருமளவு காவல்துறையினரை அனுப்ப போகிறார் டொனால்ட் ட்ரம்ப். அப்படி அனுப்புவதன் மூலமாக மெக்சிகோல இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைவோரை தடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு இருக்கிறார். சோ அது ஏற்கனவே அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் ட்ரம்ப். என்னன்னா, அதிக அளவுல புலம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களை ஏற்கக்கூடிய திறன் அமெரிக்காவுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சோ அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டாண்ட். யார் வேணாலும் வரலாம், இது ஒரு திறந்து கிடக்கிற சத்திரம் மாதிரி, ஒரு மடம் மாதிரி, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படிலாம் கிடையாது, இது நாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இந்தியாவுக்கு படிப்பினைகள். இதுல இருந்து இந்தியா கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ், சட்டவிரோத குடியேறிகள் 2-6 கோடி பேர் வரைக்கும் இருப்பாங்க போல இருக்கு. 2014 அப்ப ரிட்டையர் ஆன பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஏடிஜிபி PK மிஸ்ரான் பேரு, அவர் ஒரு புத்தகமே வெளியிட்டு இருந்தார். அந்த புத்தகம் என்னன்னா, பங்களாதேஷ் மைக்ரன்ஸ் எ த்ரெட் டு இந்தியா அப்படின்னு. பங்களாதேஷ்ல இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடியவங்க, அதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறத தலைப்பு. அதுல அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு குடியேறி உள்ள சட்டவிரோத வங்கதேச குடியேறிகளுடைய எண்ணிக்கை 2 முதல் 6 கோடி வரைக்கும் இருக்கலாம். ஒரு 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோடிக்கணக்கில். இன்னைக்கு இந்தியா முழுக்க வங்கதேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகள் பரவி இருக்கிறார்கள். நம்ம திருப்பூர் வரைக்கும் இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, ஒரு ஹிந்தி ஆக்டர் சைஃப் அலி கான் பேரு, அவர் வீட்டுக்குள்ள புகுந்து கத்தியால குத்தி ஒருத்தன் தப்பிச்சிருக்கான். அவனை இப்ப பிடிச்சிருக்காங்க. கடைசியில் அவன் யாருன்னு பார்த்தா, அவன் பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இங்க வந்தவன். சோ டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த மாதிரி திட்டவட்டமான தீர்மானமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க சட்டவிரோதமா குடியேறி பங்களாதேஷிஸ் வந்துடுறாங்க, வந்துட்டு இங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ண வேண்டியது, இங்கே அந்த லொக்காலிட்டிக்கு பழக்கமாக வேண்டியது. அப்புறம் இந்த பழக்கத்தை வச்சுட்டு எப்படியோ கைய காலை பிடிச்சு ஒரு ரேஷன் கார்டு ஏதோ ஒன்று வாங்கிடுவாங்க. இந்த ரேஷன் கார்டை வச்சுட்டு கடைசியில ஓட்டர்ஸ் ஐடி வாங்கிடுவான். குடியுரிமை பெறாமலேயே இவர்கள் வாக்குரிமை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். இது எப்படி?
உலகத்திலேயே இன்னமும் சிட்டிசன்ஷிப் கார்டு, அதாவது நேஷனல் ஐடி கார்டுன்னு ஒண்ணு இல்லாத தேசம் இந்தியா மட்டும்தான். இங்க யாருடைய குடியுரிமைக்கும் கார்டே கிடையாது, அடையாள அட்டையே கிடையாது. இந்தியாவில இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடையாள அட்டையும் பயன்பாட்டுக்கான அட்டை தான். ரேஷன் கார்டா குடிமை பொருட்களை வாங்குறதுக்கானது, டிரைவிங் லைசன்ஸா அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கானது, இப்படியே தான் இருக்கும். கடைசியில் ஆதார் கார்டை வந்து நேஷனல் சிட்டிசன்ஷிப் கார்டு மாதிரி கொண்டு வரலாம்னு மோடி 2014-15 பிளான் பண்ணார். உடனே அது பிரைவசி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு கடைசியில் ஆதார் அட்டையை ஒரு பயன்பாட்டு அட்டையா மாத்திரும். பக்கத்துல இருக்கக்கூடிய சுண்டைக்காய் நாடு ஸ்ரீலங்கால கூட நேஷனல் ஐடி கார்டு, சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு ஒண்ணு உண்டு. இந்தியாவில் அது கிடையாது. அதுதான் இந்தியாவுக்குள்ள இத்தனை ஊடுருவல் சுலபமாக நடப்பதற்கு காரணமாகிறது. அதை என்னைக்கு நம்ம ரியலைஸ் போறோம், என்னைக்கு நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் கார்டு அப்படிங்கறத அத்தனை கோடி பேருக்கும் நம்ம கொண்டு வர போறோம்னு தெரியல. ஆனா அப்படி கொண்டு வந்தாலும் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் விடாது, கொண்டு வர விடாது. ஏன்னா பெரும்பாலான எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான வாக்கு வங்கியே இந்த பங்களாதேஷ் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் தான். குறிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் அவங்க தான் ஓட் பேங்கே. அதனால அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் தான் ஈடுபடுவாங்களே ஒழிய இந்தியாவை காப்பாற்றும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதனால அவங்களே அதை தடுப்பாங்க. அமெரிக்காவில் கூடத்தான் தேசிய குடியுரிமை அட்டை இருக்கிறது, ஆனாலும் இல்லீகல் இமிகிரன்ஸின் எண்ணிக்கை குறையவில்லையே. ரைட்டு, அமெரிக்கால கூட சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கு, ஆனா இல்லீகல் இமிகிரன்ஸும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்கன் எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியுமா? வாக்குரிமை உண்டா சார்? அவங்க உள்ளுக்குள்ள இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தா இன்னைக்கு வரைக்கும் இல்லீகல் இமிகிரன்ஸா தானே இருக்காங்க. அந்த நாட்டுடைய சிட்டிசனா மாற முடியலையே. அந்த நாட்டினுடைய 14th அமெண்ட்மெண்ட் படி அவங்களுடைய குழந்தை, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அமெரிக்காவில் பிறந்தால் அந்த வாரிசு வந்து அந்த நாட்டுடைய சிட்டிசனா மாறுமே ஒழிய அவர்கள் எந்த காலமும் சிட்டிசனா மாற முடியாது. அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய அதிபரை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஆனா இங்கே ஒரு நேச்சுரல் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமையும் இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு இருக்கு. ஓட்டுரிமை தான் ஒரு அசலான சிட்டிசனையும் வெளியில இருந்து வந்தவனையும் பிரிக்கக்கூடியது. அந்த வாக்குரிமையே இருக்கு. இன்னும் இல்ல சில கூத்தெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து இங்க அவங்க வந்து எம்எல்ஏ எம்பிங்கிற லெவலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இது திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. முன்னால முனிக்குமார் சுப்பா அப்படிங்கிற ஒரு நேபாளி சிட்டிசன் காங்கிரஸ் சார்பில் அஸ்ஸாமுடைய தேஜ்பூர் மக்களவை தொகுதியின் எம்பியா 3 தடவை எலெக்ட் ஆனார். இந்த மாதிரியான ஒரு அவலமெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அப்படி இருக்கக்கூடாதுல்ல. வீடு வீடா இருக்கணும், நாடு நாடா இருக்கணும்ல. என்ன போற வரம் இல்லாம வந்துட்டு போறதுங்க. அப்படி சரியான முறையில் வர்றதுக்கு இங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு, இங்க வந்து குடியேற்ற சட்டங்கள்லாம் இருக்கு. அதை அனுசரிச்சு முறைப்படி இங்க வந்து தங்கலாம். இங்க இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தால் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி இந்தியாவுடைய குடிமகனாக நீங்க ஆகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பாகிஸ்தானிஸ் கூட ஆயிருக்காங்க. அந்த வழியில வர வேண்டியது தானே. தவறான வழியில உள்ள வந்து கடைசி வரைக்கும் இந்த நாட்டினுடைய குடிமகனாவே ஆகாம அப்ளை பண்ணாமல் ஒரு வாக்குரிமை பெற்ற காரணத்தினாலேயே குடியுரிமை பெற்று விட்டது போல இருப்பது. எந்த நாட்டிலையும் குடியுரிமை இருந்தால்தான் வாக்குரிமை கிடைக்கும். இங்க குடியுரிமை இல்லாமலேயே வாக்குரிமை. அதுதான் தப்புங்கிறேன். இப்ப நீங்க அமெரிக்காவை கோட் பண்ணீங்களா? அமெரிக்கால குடியுரிமை இல்லாமல் வாக்குரிமை யாராவது செலுத்த முடியுமா? எனக்கு அப்படி ஒரு கேஸ் காட்டுங்க. அப்புறம் எப்படி இதையும் அதையும் கம்பேர் பண்ணுவீங்க? ஐநாவின் WHO-வில் இருந்து அமெரிக்கா விலக உத்தரவிட்டிருக்கிறாரே ட்ரம்ப். இது ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னதுதான். இப்ப அவர் போட்டிருக்க எல்லா உத்தரவும் ஆல்ரெடி அவர் பலகாலமாக சொல்லி கொண்டு இருந்ததுதான். Withdrawing from the World Health Organization. Oh, that's a big one. அதுல எந்த ஒரு புதுமையும் இல்லை. இவர் ஏற்கனவே சொன்ன என்னன்னா, கொரோனா டயத்துல ஐநாவுடைய WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டது. கொரோனா சம்பந்தப்பட்ட எந்த முன்னெச்சரிக்கையும் அது சரியாக தரவில்லை. இது அந்த காலகட்டத்திலே டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அதோடு மட்டுமல்ல, WHO தலைவராக இருந்தவர்ல இருந்து அத்தனை பேருமே சீனாவுடைய கூலிகள் போல செயல்பட்டார். இந்த தலைமை பொறுப்புல இருந்து எத்தியோப்பியா வீசார். எத்தியோப்பியா சீனாவிடமிருந்து
பெருமளவு கடனை பெற்ற நாடு. சீனாவுக்கு கடமைப்பட்டவர் போல அவர் நடந்து கொண்டார். இந்த கொரோனா தொற்று தொடர்பாக பலவிதமான யூகங்கள் இருந்தது. அது ஒரு பயோ வெப்பனம், வேண்டுமென்றே சீனா இந்த மாதிரியான ஒரு கிருமிய தண்டை லேப்ல இருந்து லீக் செய்ததா, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருந்தது. அது பற்றி ஆய்வு நடத்தணும், அது பற்றி சீனாவுக்கு அந்த ஊகான்கிற இடத்துக்கே போய் ஆய்வெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்திரேலியா ஒரு தீர்மானமே கொண்டு வந்தது. இது ஆரம்பத்திலிருந்து தடுப்பதில் WHO தலைமை ஆர்வம் காட்டியது. சீனாவை, அதாவது கொரோனால இருந்து மக்களை காப்பாற்றுவதை காட்டிலும் குற்றச்சாட்டிலிருந்து சீனாவை காப்பாற்றுவதற்கு அதிக முன்னுரிமை WHO வழங்கியது. இத்தனைக்கு WHO வந்து பல நாடுகள் கொடுக்கக்கூடிய நன்கொடையினால இயங்கி வரக்கூடிய ஒரு ஸ்தாபனம். அல்ல, அமெரிக்கா தான் ஹையஸ்ட் டொனர். WHO வரக்கூடிய டொனேஷன்ஸ்ல 19% டொனேஷன்ஸ் அமெரிக்காவிடமிருந்து வருகிறது. சீனால அதுக்கு அப்புறம் தான். ஆனால் பெரிய அளவுக்கு டொனேஷன் அமெரிக்காட்ட வாங்கிட்டு, ஆனா அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் அமெரிக்காவுக்கு உரிய முறையில எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஒழுங்கான முறையில எச்சரிக்கை கூட இல்லை. அதனால டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, நாங்க இவ்வளவு பணத்தை கொட்டி கொடி மில்லியனா WHO தரோம், ஆனா WHO மூலமாக எனக்கு ஏற்பட்டிருக்க நன்மை என்ன? ஒண்ணுமே இல்லையே. நாங்க எதுக்கு WHO வந்து ஒரு உறுப்பினரா இருக்கணும்? எனக்கு அந்த மட்டும் அந்த காசு மிச்சம். WHO கொட்டி கொடுக்கறத நான் என்னுடைய நாட்டினுடைய சுகாதார அமைப்புக்கு கொட்டி கொடுத்தால் என் நாட்டுல நான் சாதிச்சுட்டு போவேன், இது எதுக்கு உனக்கு நான் தரணும் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டு இருந்தார். அதை இப்போ அவர் வந்ததும் முதல் நாள்லயே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கார், எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்கார். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரே ட்ரம்ப். The next item here is the withdrawal from the Paris Climate Treaty. We're going to save over $1 trillion by withdrawing from that treaty. அதாவது ட்ரம்ப் முதன்முறையா அதிபராக இருந்த போதும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேற கையெழுத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜோ பைடன் அதிபரானதும் அதுல மீண்டும் அமெரிக்கா இணைந்தது. தற்போது அமெரிக்கா விலகி இருக்கிறது. ஆக்சுவலா இதுக்கு என்ன காரணம்? இந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்துல சாரமான விஷயத்தை மட்டும் சொல்றேன், ரொம்ப உள்ள போக வேண்டாம். இந்த பருவநிலை சீர்கேட்டுக்கும் ஓசோன் டிப்ளீஷன் என்று சொல்லுகிற ஓசோன் ஓட்டைக்கும் யார் காரணம் அப்படின்னா, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார் அதிக அளவுல நஷ்ட ஈடு கொடுக்கணும், யார் அதிகம் செலவழிக்கணும், இதெல்லாம் பத்தி நிறைய டிஸ்கஷன் நடந்தது. ஓசோன் டிப்ளீஷனுக்கு அடிப்படையில இந்த ஏசி, இந்த விதமான இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து வரக்கூடிய வெளியேறக்கூடிய வாயுக்கள், இது எல்லாம் தான் காரணம். இதனால்தான் ஓசோன் வந்து இன்னைக்கு கிழிந்து இருக்கிறது. இந்த ஓசோன் மண்டலம் இது வந்து அட்மாஸ்பியர்ல மனித குலத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய படலம், ஓசோன் படலம். அதுல இன்றைக்கு ஓட்டை விழுந்திருக்கிறது. இப்போ இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, இந்த விதமான ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், இது மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் அதிகமா பயன்படுத்த டெவலப்டு நேஷன்ஸ், வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள். சோ ஓசோன் டிப்ளீஷனுக்கு 80% காரணம் வளர்ந்த நாடுகளாகத்தான் இருக்கின்றன. அதனால வளர்ந்த நாடுகள் அதிக அளவுல நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியா உள்பட, சீனா உள்பட எல்லா நாடுகளும் வலியுறுத்தியது. ஆனால் அதே நேரத்துல அமெரிக்காவுடைய பார்வை என்ன இருந்தது அப்படின்னா, இந்தியா வந்து உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட 2வது நாடு, சீனா அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நாடு. அவங்கெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, நான் கான்ட்ரிபியூட் பண்ணணுமா? அதனால எல்லா நாடுகளும் சமமான அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது அமெரிக்காவுடைய நிலைப்பாடா இருக்கு. மற்ற வளரும் நாடுகள், டெவலப்பிங் நேஷன்ஸ்ல என்ன வலியுறுத்தினாங்கன்னா, சம அளவுல கான்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது தப்பான ஐடியா. ஏன்னா ஓசோன் டிப்ளீஷனுக்கு எல்லா நாடுகளும் சம அளவுல காரணமா இல்லை. வளர்ந்த ஒரு 10-15 நாடுகள் அந்த டிப்ளீஷன், அந்த ஓசோன் ஓட்டைக்கு 80% காரணத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றன. மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து 20% அளவுக்கு தான் காரணமா இருந்திருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு தானே ப்ரொபோர்ஷனேட்டா நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதிக சேதத்தை உருவாக்கினது நீங்க, அப்ப நஷ்ட ஈடு நீங்க தானே அதிகமா கொடுக்கணும். இப்ப அந்த சேதத்துக்கு சிறிய அளவுல தான் நாங்க காரணமா இருந்திருக்கோம், அந்த அளவுக்கு நாங்க தரோம். இதை ப்ரொபோர்ஷனேட்டா பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இதுல அமெரிக்காவுக்கு உடன்பாடு இல்லை. இது ஆரம்பத்திலிருந்தே டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்து கொண்டிருந்தார். அப்பவே நான் வெளியில போவேன்னு சொன்னார். அப்புறம் வெளியில போனார். பைடன் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்தார். இப்ப திரும்பவும் வெளியில் போயிருக்கிறார். இது எதிர்பார்த்ததுதான். நம்ம டிக்டாக் செயலியை ட்ரம்ப் அனுமதித்திருக்கிறாரே. Very long way. Oh, look at that. It says TikTok. My. What is that all about? First, we have Alaska, sir. This is an executive order relating to unleashing Alaska's potential as an energy reservoir for the entire nation. அதாவது இந்த டிக்டாக் செயலியை அனுமதிச்ச விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். டிக்டாக் செயலி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சீனாவுடைய ஆப். இந்த ஆப்பை அமெரிக்கால கிட்டத்தட்ட 17 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். இப்ப என்னன்னா எல்லாருமே அமெரிக்கால அலர்ட் ஆனாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ், செனட்டர்ஸ், காங்கிரஸ் பீப்புள் எல்லாருமே என்னன்னா அமெரிக்கால இந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆப் 100% சீனர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இது எதிர்காலத்தில் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறலாம். சீனாவுக்கு ஆதரவான இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை இந்த ஆப் மூலமா கூட திணிக்கலாம். அப்படிங்கிறப்போ நம்மள்ட்ட கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். 100% ஓனர்ஷிப் சீனாட்ட இருக்கிற ஒரு ஆப் அமெரிக்கால இவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்துவது ஆபத்தானது அப்படின்னு அவங்க கருதினாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பில் ஒண்ணு அவங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க. அந்த சீன ஆப்பினுடைய ஓனர்ஷிப்ல, அதாவது டிக்டாக் ஓனர்ஷிப்ல 50% அமெரிக்க ஓனர்ஷிப் இருக்கணும். அமெரிக்கனோ இல்லாட்டி அமெரிக்கன்ஸோ அல்ல 50% ஷேர் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டிக்டாக் நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. இது போன ஆண்டு மார்ச்ல இந்த பில் வந்தது. இதுல கட்சி பேதம் இல்லாம ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் டெமோக்ரட்ஸ் 2 பேரும் சேர்ந்தே அதை நிறைவேற்றினாங்க. அதை எதிர்த்து டிக்டாக் செயலி அவங்களுடைய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. உச்ச நீதிமன்றம் அந்த டிக்டாக் செயலியினுடைய மனுவை நிராகரித்தது, தள்ளுபடி செய்தது. இப்ப இதை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. என்னன்னா இந்த டிக்டாக் செயலிய டிஃபால்ட்டா, அதாவது இன்பில்ட் ஆப்பா ஆப்பிள்லையும் அதே போல கூகுள் போன்லையும் இருந்தது. இப்போ அதுல இருந்து அவங்க அதை டெலீட் பண்ணி ஆகும், அதை எடுத்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கோடானு கோடி டாலர்ஸ் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதே போல டிக்டாக்கு சாப்ட்வேர் சப்போர்ட்ல செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆரக்கிள் அதுவும் அபராதம் விதிக்கப்படும் என்கிற சூழ்நிலைக்கு உள்ளானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில டிக்டாக் என்னன்னா தானே முன் தன்னுடைய சர்வீஸை அமெரிக்கால சில நாட்களுக்கு முன் நிறுத்தி கொண்டது. இதுதான் டெவலப்மெண்ட்ஸ். இப்ப இந்த சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னா, டிக்டாக் ஓனர்ஷிப்ல 50% ஓனர்ஷிப் அமெரிக்கன்ஸ் வந்தாகணும், இல்லாட்டி அமெரிக்கன் வந்தாகணும். அந்த 50% ஓனர்ஷிப்பை அவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு டைம், ஒரு ரீசனபிள் டைம் டிக்டாக்கு நம்ம கொடுத்தாகணும். அதனால டிக்டாக்கு 75 days டைம் கொடுத்து டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக்கை அனுமதித்திருக்கிறார். ஸோ 75 நாளுக்குள்ள அது 50% ஓனர்ஷிப்பை அமெரிக்கன்ஸ்ட தந்தாகும். 75 நாளைக்குள்ள அது தள்ள அப்படின்னா டிக்டாக் அமெரிக்காவுக்கு தடை செய்யப்படும். இதுவும் இந்தியாவுக்கு படிப்பினை. இந்தியாவில் ஊடுருவக்கூடிய அந்நிய ஆப்ஸை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ட்ரம்ப்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். இந்தியாவிலேயும் இந்த மாதிரி ரூல்ஸ் உண்டு. அது எதுல அப்படின்னா சேட்டலைட் டிவி சேனல்ஸ், அது குறிப்பா நியூஸ் சேனல்ஸுக்கு அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு வெளிநாட்டினுடைய சேட்டலைட் நியூஸ் சேனல் இருக்கும்னா அதனுடைய 51% ஷேர்ஸ் இந்தியன்ஸ் தான் இருக்கணும். ஆனா அதை மீறி ஒரு சேனல் இங்க ரொம்ப காலமா ஒரு டயத்துல நியூஸ் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா ஸ்டார் விஜய். ஸ்டார் விஜய்ல 51% ஓனர்ஷிப் ஃபாரின் ஹேண்ட்ல இருந்தது. ஆனா தெரியாமலே எப்படியோ ரொம்ப காலமா அவங்க நியூஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணி சன் டிவி மேனேஜ்மெண்ட் ஸ்டார் விஜய்க்கு எதிராக கேஸ் போட்டாங்க. அதுல அவங்க தரப்பை நிரூபிச்சாங்க. அதன் மூலமா ஸ்டார் விஜய்க்கு எதிரான தீர்ப்பு வந்தது. அப்படி தீர்ப்பு வந்ததுனால ஸ்டார் விஜய் தன்னுடைய நியூஸ் டெலிகாஸ்ட டோட்டலா கைவிட்டு
கடைசியில் அவங்க வந்து 100% என்டர்டைன்மெண்ட் சேனலா மாறினாங்க. இது வரலாறு. ஸோ நம்ம இதுல இந்த நியூஸ் சேனல்ஸ் விஷயத்துல மட்டும் 51% அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை நம்ம வச்சிருக்கோம். ஆக்சுவலா ஆப்ல இருந்து சமூக ஊடகம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த ரூலை நம்ம விஸ்தரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. முதல் நாளில் ட்ரம்ப் கையெழுத்திட்ட மற்ற உத்தரவுகள் என்னென்ன? அவர் வந்து சில முக்கியமான உத்தரவுல அவரை பிறப்பித்திருக்கிறார். 2021 டொனால்ட் ட்ரம்ப் தோற்று விட்டார் அப்படின்னு அறிவிச்ச அந்த காலகட்டத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட விவகாரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 1600 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்ப அந்த 1600 பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதுல ஒரு சின்ன கூத்து நடந்தது. என்னன்னா, ஜோ பைடன் பதவியிலிருந்து விலகுவதற்கு ஒரு நாள் முன்பாக டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி 1600 ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கு அவர் பொது மன்னிப்பு கொடுத்துட்டு போனார். ஏன்னா அப்படி கொடுத்துட்டனால இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. பழிது இருக்கக்கூடிய நடவடிக்கை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க முடியாது. ஸோ பைடன் அவர் கிளம்புறப்போ ஒரு இந்த மாதிரி பொது மன்னிப்பு, அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 2500 போதைப் பொருள் கடத்தல சம்பந்தப்பட்டிருந்த நிரூபிக்கப்பட்ட கன்விக்ட் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்டு போனார் ஜோ பைடன். அதனால இதுல ஒரு விஷயம், வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது தான். இப்ப இங்க நம்ம சொல்லுவோம் முக்கியமான தலைவர்கள் பிறந்த நாள் அப்படின்லாம் வந்தாச்சுன்னா ஜெயில இருந்து கிரிமினல்ஸை வெளியில விடுறாங்களே அப்படின்னு. அமெரிக்காலேயும் அதே தான் நடக்குது. போதைப் பொருள் தொடர்பா குற்றவாளியின் தீர்ப்பளிக்கப்பட்டு உள்ள உட்காந்துருக்கு ஒரு 2500 பேரை ஜோ பைடன் பொது மன்னிப்பு கொடுத்து 2 நாளைக்கு முன்னால அத்தனை பேரை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். அதே போல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஏராளமான பேருக்கு அந்த தூக்கு தண்டனை ரத்து செஞ்சு அத்தனையும் ஆயுள் தண்டனையாக அவர் மாற்றி விட்டு சென்றிருக்கிறார். சோ இப்ப என்னன்னா, ட்ரம்ப் வந்தது தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சாதகமா அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒன்று பிறப்பித்து இருக்கிறார். ஸோ மோராலஸ் அப்படியே இந்தியா மாதிரி தான் இருக்கு. இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, அமெரிக்கால இந்த சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சு குடியேறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குடியேற்றம் தான் 4 மாசங்கள் வரைக்கும் கம்ப்ளீட்டா நிறுத்தி வைக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நடவடிக்கைகள். அப்புறம் இதுக்கு முந்தின அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்துல அமல் செய்யப்பட்ட ஒரு 78 நடவடிக்கைகளை புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்திருக்கிறார். அப்புறம் ஒரு பாலின சேர்க்கையாளர்கள் அவர்களுக்கு வந்து முந்தைய ஆட்சி காலத்துல வழங்கப்பட்ட உரிமைகளை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்திருக்கிறார். As of today, it will henceforth be the official policy of the United States government that there are only 2 genders, male and female. ரொம்ப முக்கியமானது, கனடா அப்புறம் மெக்சிகோ இங்க இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்கள் மீது 25% இறக்குமதி வரி விதிக்க போவதாக, அந்த வரி விதிப்பு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இன்னும் கையெழுத்திடல, உத்தரவா போடல, அறிவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஓவல் ஆபீஸ்ல நேற்றைக்கு பேசுகிற போது இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டு இருக்கிறார். We're thinking in terms of 25% on Mexico and Canada because they're allowing vast numbers of people. Canada's a very bad abuser also. Vast numbers of people to come in and fentanyl to come in. When do you think you would enact those? I think February 1st. பட் அதே நேரத்துல முன்னால அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா, சீனாவுக்கு 60% வரி விதிப்பேன் அப்படின்னு சீன பொருட்களுக்கு. பட் அது சம்பந்தமா எதுவுமே அவர் சொல்லல. அதே நேரத்துல கனடா மெக்சிகோ பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி வரப்போகிறது. அப்படி வந்தாச்சுன்னா கனடாவுடைய எக்கானமி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும், அது உறுதி. ஏற்கனவே அது சம்பந்தமா ரொம்ப புலம்பல் அதிகமாயிருக்கு. கனடாவுடைய பொருளாதாரம் என்ன கதிக்கு ஆளாகும்னு தெரியாது. இப்ப இதை எப்படி கனடா சமாளிக்கும் தெரியல, பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.